இப்போ இஸ்லாம் வந்து இப்போ இவங்க சண்டை போடுறாங்க இல்லையா, அந்நிய நாட்டில் நாம் போய் சண்டையே போடக்கூடாது, ஹராம். அந்நிய நாட்டில் நீங்கள் எப்போ போய் சண்டை போடணும்னா உங்கள் நாட்டில் கிலாஃபத்து நீங்கள் தெளிவாக உருவாக்கிடணும். உங்கள் நாட்டில் வந்து எவன் அடித்தாலும் அது ஹலால். அந்த சண்டை என்னது? ஜிஹாது. தற்காப்புக்காக நீங்கள் அடிக்கிறீங்க, அதுக்கு பேர் ஜிஹாது. ஆனால் அந்நிய நாட்டில் உங்கள் படையை நீங்கள் அனுப்புறீங்க, அந்த இராணுவத்தில் முஸ்லீம்கள் போய் சேரலாமா? சேரவே கூடாது. அந்த நாட்டில் போய் சேரவே கூடாது. அந்த படையில் போய் அடுத்த நாட்டில் போய் அடிக்கவே கூடாது. எப்போ சண்டை போடணும் அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிடணும். இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் காட்டணும். இங்கே வந்து பாருங்க, எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்களுடைய நிர்வாகத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்ற மாதிரி அனைத்து துறைகளிலும் இங்கே நடக்குது. எங்கள் பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, எங்களுடைய சுகாதாரம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய எல்லா அரசியல் நிர்வாகங்களும் அல்லாஹ்வுடைய உத்தரப்படி இருக்கு. நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லணும். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும். இங்கே பாருங்க, நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதை அவங்க கண் கூட பார்த்து அவங்களால குறை சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கண் கூட பார்த்தா என்ன சொல்ல முடியாது, எந்த டிபார்ட்மெண்ட்லையும் குறை சொல்லவே முடியாது. சிறுபான்மை நசிக்கப்படுறாங்கன்ட்டு அங்கேருந்து இன்டர்வியூ நீங்கள் எவங்கிட்ட வேணாலும் பேசுங்க. மக்கள் என்ன சொல்லுவான், ஆஹா அந்த கலீஃபா மவராசன் யாரு பெத்த புள்ளியோ முட்டை போட்டவனுக்கு என்ன புகழ்றாங்க மக்கள். திட்ட வச்சிருங்க எம்ஜிஆர், நீங்க காசு கொடுத்து திட்ட வச்சிருங்க பார்ப்போம். போடாமா நிஜமா நினைச்சு பாருங்க, எம்ஜிஆர் ஏதோ ஒரு காலத்தில் வந்து அவன் வீட்டில் சாப்பிட்டு போயிருந்தாருன்னா காலத்துக்கு எம்ஜிஆருக்கு விசுவாசமா அவன் இருப்பான். உமர்ல எவனா திட்டிடுவானா? உமர்ல அவனுக்கு கிலாஃபத்தில் காஃபிர் திட்டுவானா? யூதர்கள் லெட்டர் போடுவாங்க, ஐயா எங்க மேல ஒரு கொடுங்கோல் ஆட்சி உக்காந்துட்டு இருக்கு, ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க படையெடுத்து வாங்கன்னு சொல்லி யார் லெட்டர் போடுவா? உமர்லியனுக்கு யூதர்கள் லெட்டர் போடுவாங்க. யூதர்களுக்கு உரிமை யார் வாங்கி தருவா? இந்த மாதிரி ஒரு ஆட்சி நீங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நாம என்ன பண்ணணும், அவர்கள் மேல போர் தொடுப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அது வரைக்கும் அனுமதி கிடையாது. எந்த நாட்டு இராணுவமா இருந்தாலும் அந்த இராணுவத்தில் பணிபுரிவது ஹராம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு, இன்ஷால்லா அதையும் வந்து புரிஞ்சுங்க. எப்படின்னா, இதுக்கு இப்போ நான் சொன்னல ஒரு கிலாஃபத்தை ஏற்படுத்தி அதை மக்களுக்கு ரோல் மாடல் காட்டி அதை இது பண்றதுங்கிறது, அதுக்கு பேர் என்னன்னா ஹுஜ்ஜத் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் என்னது? ஹுஜ்ஜத். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தூதரை 17 அத்தியாயத்தில் 15 வசனத்தில் ஒரு தூதரை அனுப்பாத வரையில் நாம் எந்த ஊரையும் யாரையும் தண்டிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது ஒரு அடிப்படையான விஷயம்.